மத்திய வங்கக்கடல் பகுதியில் ராமில் புயல் உருவாகியுள்ளது. இது மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுவடைகிறது. இந்த புயல் நள்ளிரவு தீவிர புயலாக வங்காளதேசம் மற்றும் அதனையொட்டி உள்ள மேற்கு வங்காள கடற்கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்புயல் தாக்கம் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெப்பநிலை உயரும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து புதுவை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுவை அம்பாள் நகரை சேர்ந்தவர் தாட்சாயினி. இவர் பொருட்கள் வாங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ரூபாய் 16,37,665 ரூபாயை ஆன்லைன் மூலமாக செலுத்தினார். ஆனால் அவர் அனுப்பி வைத்த தொகையானது தங்களது நிறுவன கணக்கிற்கு வரவில்லை என நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ஆன்லைனில் பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக கூறி புதுவையைச் சேர்ந்த வினிதாவிடம் ரூபாய் 43,000, செய்யது மிஸ்ராவிடம் ரூபாய் 83,900, உலவாய்க்கால் புனிதவள்ளியிடம் ரூபாய் 85,000, முதலியார்பேட்டை ராஜராஜனிடம் ரூபாய் 54,000, காரைக்கால் ராமச்சந்திரனிடம் ரூபாய் 43,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இத்தேர்தல் வரலாறு படைக்கக்கூடிய தேர்தல் எனவும் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி இருப்பதாகவும் மோடி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனால் வரும் 4ஆம் தேதி மாபெரும் வெற்றியை சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என அண்ணாமலையின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய போது ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாகத்தான் வாழ்ந்தார் எனவும் அதிக கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியதாகவும் பல கோயில்களை புனரமைத்ததாகவும் எனவே அவர் தீவிர இந்துத்துவவாதியாகத்தான் வாழ்ந்தார் என தெரிவித்தார். திருநள்ளாறு கோவிலுக்கு வந்திருந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார். இந்த தேர்தல் ஒரு வரலாறு படைக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தேர்தலாக இருக்கும். பிஜேபிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் மேல மக்கள் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுதான் வாக்களிப்பையும் செலுத்தியிருக்கிறார்கள். 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுக்க. வில்லியனூர் பங்கு உதயம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இத்திருப்பலியை பெத்து செமினார் பள்ளியின் முதல்வர் தந்தை பாஸ்கல்ராஜ் நிறைவேற்றினார். திருவிழாவிற்கு பங்கு தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். உடன் முகமது யூனஸ் கலந்து கொண்டார். விழாவிற்கான ஏற்பாடுகளை உதயம்பட்டு கொம்பாக்கம் கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் அத்தோனிஸ், நாட்டாண்மை எட்மண்ட், செயலாளர் ரோஜிநாதன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய நாட்டுப்புற கலை விழா 2024 ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் பூரணாங்குப்பத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு 86 கலைஞர்களுக்கு கலைரத்னா விருது வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவிற்கு சங்க பொதுச் செயலாளர் கலைமாமணி டாக்டர் ஜோதி செந்தில்கண்ணன் தலைமையேற்றார். தலைவர் கலைமாமணி ஓவியர் ஆரியபுத்திரி, பொருளாளர் கலைமாமணி டாக்டர் சுவாமிநாதன், வாழ்த்துறை மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலைமாமணிகள் ராஜாராம், ரவி அன்பழகன் ஆகியோர் நோக்கவுரை வழங்கினர். விழாவில் பறை, பம்பை, உடுக்கை, இசை, சிலம்பம், மல்யுத்தம், கரலாக்கட்டை, சுருள், களியாட்டம், கரகாட்டம், பொய்க்காலாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம் போன்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வினை கலைரத்னா ஆரோக்கியராஜ் செய்திருந்தார். நிறைவாக செயலர் கலைமாமணி குமார் நன்றியுரை வழங்கினார். மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணியாணை வழங்கும் விழா நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகடாமிக் முதுநிலை பொது மேலாளர் மற்றும் மனிதவளத்துறை தலைவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார். முதல்வர் முனைவர் மலர்கண் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் 2023-24 கல்வியாண்டில் நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்காணலில் 850க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் டிசிஎஸ், சிடிஎஸ், சோகோ, மைக்ரோசாப்ட், ஹேக்ஸாவோ போன்ற 90க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு 3 லட்சம் முதல் 12 லட்சம் வரை சம்பளம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பு மையத்தின் பயிற்சி அதிகாரி முனைவர் மதுசூதனன் நன்றி கூறினார். Sasidaran, Nisi, Karthikeyan P, Nisi, SPK Power Infra Private Limited, donate for accepting our invitations to address our students. We will start the another new chapter in their lives. Our students are fortunate to receive the offer letter from you, sir. I welcome our esteemed chairman. சென்னை ஜீவா இறையியல் திறந்தவெளி பல்கலைக்கழகம் சார்பில் 15வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு ஜீவா இறையியல் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஜான்சி ராணி முத்துராஜ் தலைமை தாங்க விழாவில் டாக்டர் லதா மூர்த்தி, டாக்டர் கமல்ராஜ் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சங்க தமிழ் ஆராய்ச்சிக்காக புதுச்சேரி கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயத்திற்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தலை சிறந்த தமிழ் புலவர் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் பெயரில் விருதுகளை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஜான்சிராணி முத்துராஜ் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து விருதுகளை பெற்ற கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் தமிழ் புலவர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர் இந்த ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னார்கள். அவருடைய திருப்பாதங்களில் வண்ண மலர்களை தூவி நம்முடைய சமுதாயத்தை வாழ வைப்பதற்காக அவர் காட்டிய வழி நாம் என்றென்றும் நிற்க வேண்டும் என்று அவருக்கும் உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதியை சேர்ந்தவர் ருத்ரேஷ். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவில் திருவிழாவின் போது கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த எழில் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ருத்ரேஷ் ஆதரவாளர்கள் சிலர் நள்ளிரவில் எழில் வீட்டு முன்பு பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றனர். பெட்ரோல் குண்டு வெடித்ததால் ஏற்பட்ட சத்தத்தை கேட்டு எழில் குடும்பத்தினர் வெளியே வந்து பார்த்து அலறியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பெட்ரோல் குண்டு வீசிய நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் தற்பொழுது பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ மணக்குள வித்யா விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜசேகரன், உறுப்பினர்கள், பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி மற்றும் ஸ்ரீரஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் முன்னிலையில் யாகசாலை பூஜைகள் தொடங்க பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மயிலம் பொறியியல் கல்லூரி, மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவை ஆலய ஸ்தபதி அறிவழகன், அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி, சிவாச்சாரியா, ஈஸ்வர சிவம் ஆகியோர் நடத்தினர்.
புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி நாள்தோறும் ஹம்ச வாகனம், தங்க சிம்ம வாகனம், ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தெப்பல் உற்சவம் கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் நடைபெற்றது. இதில் மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் தெப்பலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் குடும்பத்தினர் உட்பட பக்தர்கள் பங்கேற்று வரதராஜ பெருமாளை வழிபட்டனர். கார் சாவி அது மட்டும் போகிறா எதில் போகிறா அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அருள்மிகு மணக்குள விநாயகர் சுவாமிக்கு ஆடை ஆபரணங்கள், மாலைகளை சார்த்தி வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. மெய்யன்பர்கள், ஊர் பெரியோர்கள் என கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சுவாமி திருவீதி உலாவை தொடங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள நல்லாம்பாக்கம் கிராமத்தில் வயல்வெளி பகுதியில் தனஞ்செழியன் என்பவர் வீடு கட்டி வருகிறார். வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த மேஸ்திரி ஏழுமலை என்பவர் பணி செய்துவிட்டு மதியம் 1 மணி நேர உணவு இடைவெளியில் சிமெண்ட் மூட்டையுடன் நின்றிருந்த டிராக்டரின் பின்னாடி படுத்துறங்கியுள்ளார். அப்போது டிராக்டரின் உரிமையாளர் மாசிலாமணி சிமெண்ட் மூட்டையுடன் நின்றிருந்த டிராக்டர் டிப்பரை கழட்டி விடுவதற்கு ஏழுமலையை எழுந்திருக்க கோரியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக டிப்பரை கழட்டிய போது 1 டன் சிமெண்ட் மூட்டையுடன் நின்றிருந்த டிப்பர் பின்பக்கமாக படுத்திருந்த ஏழுமலை மீது சாய்ந்துள்ளது. இதனையடுத்து டிப்பரை தூக்கிவிட்டு அடியில் சிக்கிக் கொண்டிருந்த ஏழுமலையை புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஏழுமலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் டிராக்டர் உரிமையாளர் மாசிலாமணியை கைது செய்ய கோரி ராஜாம்பாளையத்தில் திண்டிவனம் மரக்காணம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மறியல் காரணமாக அரை மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பிரம்மதேசம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழப்பிற்கு காரணமானவரை கைது செய்வதாக கூறியதை தொடர்ந்து மறியலை கைவிட்டு சென்றனர். இதனால் ராஜாம்பாளையம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துடன் HR ஸ்கொயர் நிறுவனம் இணைந்து குப்பைகள் இல்லாத நகரமாக மாற்றும் திட்டத்தின் கீழ் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் தானம்பாளையம் பகுதியில் பொது இடங்களில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளை முழுமையாக அகற்றி அப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று குப்பைகளை தங்களுடைய வீட்டிற்கே வந்து மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து பெற்றுக்கொள்கிறோம். எனவே பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவதை தவிர்த்து விடுங்கள். மீறி கொட்டினால் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக அபராதம் விதிக்கப்படும் என்று துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் அகிலன், இளநிலை உதவியாளர் செழியன் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். இன்னும் வெளில வருமா?